நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மனோகரிய வந்து நம்ம சுடர் வந்து பயங்கரமா கலாய்ச்சி விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்து இருக்காங்களா, இந்து வந்து மனோவ வந்து வீட்ட விட்டே வெளிய அனுப்புறதுக்கு பயங்கரமான திட்டம் ஒண்ணு போட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே செல்வியும் மனோகரியும் ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மனோகரி வந்து சொல்கிறாங்க, எப்படியாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேடம், அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி செல்வி சொல்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, தலை படம் பார்த்துருக்கீங்களா? தலையும் சிம்ரனும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்காக போவாங்க. அதில் வந்து தலை வந்து டபுள் ஆக்ட் சரியா? அதில் வந்து தம்பி தலையும் நம்ம சிம்ரனும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடத்த போவாங்க. அதுக்கு அண்ணன் வந்து நடித்து கீழே விழுந்து கையெல்லாம் வெட்டிக்கிட்டு அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட்டே நிப்பாட்டுவார். அது மாதிரி வந்து நீங்கள் இப்போ ஏதாவது பெருசாக பண்ணால் தான் அந்த ஃபர்ஸ்ட் நைட் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டி அதுக்காக வந்து என் கையவே வெட்ட சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கையெல்லாம் வெட்ட சொல்லலை, வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வித்தியாசமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் செல்வி வந்து சொல்கிறாங்க, பேசாமல் இந்த மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது மாடிப்படியிலேருந்து கீழே விழுவா? ஐயோ, கால் கை ஒடிஞ்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு நிப்பாட்டன்னா நீங்கள் விழுந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செல்வி, நான் உன்ட்ட ஒன்று சொல்லுவேன், நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, சொல்லுங்கள் மேடம் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீ பேசாமல் விழுந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான்லாம் விழுக முடியாது, எனக்கு இதில் விழுந்து என்ன லாபம் இருக்குது, நீங்களே விழுங்க எல்லாம் போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செல்வி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு விழுகிறதுக்கு பயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து மனோகரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அப்படியே நில்லுங்க, நான் வேணால் கீழே தள்ளி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கீழே தள்ளி விட போறியா? நீ வேகமாக தள்ளி விட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க, நான் மெதுவாக தான் தள்ளி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி செல்வி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு படிக்கட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. சரி மெதுவாக தள்ளி விடு சரியா அப்படிங்கிற மனோஜ் சொன்னோடனே டக்குன்னு தள்ளி விட்டுறாங்க. உருண்டு வந்து கீழே வந்துடுறாங்க. கீழே வந்தோடனே ஊன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே செல்வி வந்து சொல்கிறாங்க, ஐயா அம்மா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே எல்லாரும் உள்ளே இருந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பார்த்தா நம்ம மனோகரி வந்து கீழே கிடக்காங்க. செல்வி வந்து சொல்கிறாங்க, அம்மா படிக்கட்டுலேருந்து ஏதோ கால் தவறி கீழே வந்துட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில் இருந்து பார்த்துடுறாங்க. ஐயையோ, மனோகரி வந்து ஃபர்ஸ்ட் நைட்டை நிப்பாட்டுறதுக்காக ஏதோ பண்ணிட்டா போலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராமையா வந்து சொல்கிறாங்க, என்ன மேடம் கரெக்டாக ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற டைம் போல் விழுந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என்ன ராமையா, நீங்கள் பேசுகிறத பார்த்தா நான் என்னமோ அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விழுந்த மாதிரி இருக்குது, நானே கால் தவறி கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ராமையா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கனகவல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம இவர் இருக்கார்ல எழில் வந்து சொல்கிறாரு, மனோ வா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் பெயின் கில்லர் இருக்குது, ஊசி மட்டும் போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி வந்து மனோ சொல்கிறாங்க. சரி செல்வி, மனோ வந்து ரூமுக்கு கூட்டு போ, நான் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனவொடனே நம்ம கனகவல்லி அம்மா வந்து மன்னிப்பு கேட்காங்க. அம்மாடி சொல்கிறார், மன்னிச்சிருமா, தெரியாமல் வந்து பிரச்சனை நடந்து போச்சு, உங்கள் 2 பேத்துக்கு வந்து ஃபஸ்ட் நைட் நடக்கிறப்ப இப்படி நடந்து போச்சேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா விடுங்கம்மா, இதனால் என்ன, இன்றைக்கி நேரம் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுடர் வந்து போயிடுறாங்க. சுடர் நேரம் வந்து மனோகரி ரூமுக்குள்ளே போகிறாங்க. மனோகரி ரூமுக்குள்ளே போய் செல்விகிட்ட வந்து சொல்கிறாங்க, செல்வி நீங்கள் வந்து மனோகரி கூடயே இருங்க, ஏன்னா பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, கைத்தாங்கலாம் கூட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து மனோகரி வந்து சிரிக்காங்க. என்னடா அவங்க சிரிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மனோகரிட்ட கேட்குறாங்க. இல்லை, எனக்கு கால் வலியை விட மனசு நிறைய சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் சிரித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இது லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் உன் ஃபஸ்ட் நைட் நிப்பாட்டுறதுக்காக தான் நான் வேணும்னே கீழே விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போதைக்கு இவ சிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எங்களுக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கவே இல்லையே, நாங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தோம், எனக்கும் ஃபஸ்ட் நைட்டில் விருப்பம் இல்லை, சாருக்கும் ஃபஸ்ட் நைட்டில் விருப்பம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் சார் என்னை ஒன்றும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலை ஃபஸ்ட் நைட் நடத்துறதுக்கு சரியா, நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தோம், எங்களை தூங்குறது எழுப்பிட்டீங்களேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கவலை, வேறு ஒன்றும் கிடையாது சரியா, நான் திருப்பி போய் தூங்கத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க. மனோகரிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தேவையெல்லாம் விழுந்து இப்படி மொக்க வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல இந்து வந்து வீட்டுக்கு போகிறாங்க கடுப்பில். மனோகரி வந்து எப்படியோ அந்த ஃபஸ்ட் நைட்டை நிப்பாத்திட்டால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே பார்த்தா தீபா நல்லா கொரட்டை விடு தூங்கிட்டு இருக்காங்க. தீபா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கவே மாட்டேங்காங்க. அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த மனோகரி தான். அவள் இருக்கிற வரைக்கும் ஃபஸ்ட் நைட் நடக்க விட மாட்டாள், அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிடுறாங்க. மறுநாள் வந்து விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே மேலே இருந்து நொண்டிக்கிட்டே வந்து இறங்கி வராங்க மனம். அதை பார்த்து நம்ம சுடருக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய் என்னடி சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை, எங்களுக்கு ஃபஸ்ட் நைட் நடக்காத ஃபஸ்ட் நைட்டுக்கு போய் கீழே விழுந்து காலை வச்சு நொண்டிக்கிட்டு அலைகிறீங்களே, அதான் பார்த்தேன் சிரித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாருடி, நான் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன்னையும் செல்லிலையும் சேரவே விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் நீங்கள் கல்யாணத்தில் சொல்லிகிட்டு இருந்தீங்க, நானும் எலிசா தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, அதுவும் பார்த்தா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துச்சு, இதே மாதிரி தான் என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சுடர் வந்து போயிடுறாங்க.
அடுத்து காலையில் ஒருத்தா நம்ம தீபா வந்து எந்திக்காங்க. என்ன பேய் மேடம் ஃபஸ்ட் நைட்லாம் சூப்பராக முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் சூப்பராக முடிஞ்சு. போவியா என்ன வேணுங்குது? நானே கருப்பில் இருக்கேன். அந்த மனோகரி பிளான் பண்ணி ஃபஸ்ட் நைட்டை நிப்பாட்டிட்டா. அவளை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புனா அப்போ தான் சரியாக வரும். அவளை அனுப்பலைன்னா ஃபஸ்ட் நைட் எப்போயுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் மேடம், அந்த மனோகரியை வந்து வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கு ஏதாவது பிளான் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் நைட்டே பிளான் போட்டேன். அதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாலாம் உதவி செய்ய முடியாது மேடம். ஆல்ரெடி பல கட்ட போட்டேன். இன்னும் இனிமேல்லாம் நான் புதுக்கட்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்ட்ட வந்து நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்கல, உன்ட்ட ஆர்டர் போடுறேன், ஒழுங்காக நீ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிளான் எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது நான் சொல்கிற பிளான் எல்லாம் அங்கே போய் சொல்லு, ஒரு ஜோசியர் மாதிரி ஒரு ஆளை கூட்டு போ, கனகவழி அம்மா கிட்ட சொல்லு, அதாவது மனோகரி வீட்டில் இருக்கிறனால தான் ஃபஸ்ட் நைட் நடக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க வந்து அதை புரிஞ்சு மனோகரியை கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா ராமையா இருக்கார். பழைய வேஷம் போட்டு போகிறாங்க. அதாவது வந்து ஃபஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ணுவாங்களா, அந்த வேஷம் போட்டு போய் என்ன ஃபஸ்ட் நைட்லாம் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி கேட்காங்க. இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனேயும், அப்போனா அந்த மனோகரியை வீட்டை விட்டு அனுப்பணும். நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன், அவரை வந்து பார்த்துக்கோங்க. அவர் வந்து கனகவழி அம்மா கிட்ட பேசுவார். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மனோகரியை வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபா சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராமையா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.